நன்மை தரும் நந்தி வழிபாடு. சிவபெருமானின் வாகனமாக இருப்பவர் நந்தி பகவான். சிவன் கோவில்களில் நம்மை முதலில் வரவேற்பவராக நந்தி பகவான் உள்ளார். சிவனின் அருளை பெற வேண்டுமென்றால் நாம் நந்தி பகவானை தான் முதலில் வழிபட வேண்டும். சிவாலயங்களில் சிவன் சன்னதிக்கு எதிரே நந்தி பகவான் வீற்றிருப்பார். நமது பிரச்சனைகளையும் வேண்டுதல்களையும் நந்தி பகவானின் காதுகளில் சொன்னால் அவர் சிவபெருமானிடம் சொல்லி நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பதாக ஐதீகம். நந்தி என்றாலே ஆனந்தம் என்றுதான் பொருள். நந்தி பகவானை வழிபட்டால் வாழ்வில் ஆனந்தம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. நந்தி பகவானை வணங்கும் போது முதலில் அதன் வாழ்பகுதியை வணங்க வேண்டும். பின்பு வில்வ இலை மலர்களை சமர்ப்பித்து நெய்விளக்கேற்ற வேண்டும். நந்தியின் காதுக்கு அருகே சென்று ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அடுத்து நந்தியை வலது பக்கமாக வலம் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். நந்தி பகவானை வழிபட்டால்தான் சிவ வழிபாடு முழுமையடையும். நந்தியை வழிபடுவதால் தீய எண்ணங்கள் நீங்கி மனதிற்கு அமைதி கிடைக்கும். அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் நோய்கள் அகலும், வறுமை நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும். பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணு, பிரம்மா உட்பட 30 முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக நம்பப்படுகிறது. இதனால் பிரதோஷ காலங்களில் நந்தியை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும்.